ஸோ ஹாய், இன்றைக்கி வந்துட்டு நம்ம HCF LCMல பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஸோ இதில் உங்களுக்கு ஒரு சில ஷார்ட்கட்ஸு, சில ஃபார்முலாஸ் மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ சம்ஸ் வர சில ஷார்ட்கட் சொல்கிறேன், சில ஃபார்முலா சொல்கிறேன். அதை வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கில் நம்ம ஃபஸ்ட்டு பேஜ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துல இடம் தான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா செப்பரேட்டாக ஒரு பிரிண்ட் ஒரு A4 ஷீட் எடுத்து அவங்க ஃபைல் பண்ணுறீங்க இல்லையா மேக்ஸு, அதில் ஃப்ரண்ட் பேஜில் வச்சுட்டு இந்த ஃபார்முலாஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்ன அப்படின்னா x into y equal to HCF into LCM. இது என்னென்னா ரெண்டு நம்பர் கொடுக்குறாங்க அப்படின்னா அது ரெண்டு நம்பருக்கு தான் பொருந்தும், அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரெண்டு நம்பர் இருக்குது, எக்ஸ்னு ஒரு நம்பர், ஒய்னு ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா அந்த ரெண்டு நம்பரையும் இப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க, இரு எண்கள் நோட் பண்ணிக்கோங்க. அந்த ரெண்டு நம்பரையும் நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வருமோ அது வந்துட்டு அந்த ரெண்டு நம்பரோட HCF இன்ட்டு LCM, அந்த எக்ஸு ஒய்யோட HCF LCM கண்டுபிடிச்சி மல்டிபிள் பண்ணிங்கன்னா அது ரெண்டுமே ஈக்குவல். ஸோ இந்த ஃபார்முலா வந்துட்டு நிறைய இடத்துல நமக்கு யூஸ் ஆகும். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு ஃபார்முலா, இதை மெயினாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் சொன்னதை ரீகால் பண்ணிக்கோங்க. எப்போவுமே ரெண்டு நம்பர் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்துட்டு HCF கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? HCF வந்துட்டு காரணி, ஃபேக்டர். ஓகேங்களா? அந்த ரெண்டு நம்பரோட ஃபேக்டர் தான் என்னது நம்ம கண்டுபிடிக்கிற HCF. இது வந்து உங்களுக்கு ரீகால் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 4 அப்படின்னு இருக்குன்னா அதோட HCF 2 அப்படின்னா அந்த ரெண்டுங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த 2ஐயும் வகுக்கும் 4ஐயும் வகுக்கும்னு அர்த்தம். அவ்வளோதான். 2 4 6 8 10 இவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது. இத்தனைக்கும் HCF நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இத்தனைக்கும் வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்கிற HCF என்ன பண்ணுன்னா 2 4 6 8ஐ வகுக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. 2 4 6 8 அதோட HCF என்ன? 2 அப்படின்னா அதோட அர்த்தம் என்ன? 2, இது கீழே ஏரோ போட்டு எழுதி வச்சுக்கோங்க. 2, 4, 6, 8ஐ வகுப்பது தான் என்னது? 2 வகுப்பது 2. இது வந்து எழுதி வச்சுக்கோங்க. இது வந்துட்டு ஃபார்முலா கிடையாது, உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக. ஏன்னா பின்னாடி வர சம்முக்கு உங்களுக்கு கண்டிப்பாக இது புரியணும், அதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ இதே 2 4 6 8 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் 2, 4, 6 மட்டும் எடுத்துப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு வந்து LCM கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா என்ன வரும்? 2க்கு வந்துட்டு 2 தான் வரும், 4க்கு வந்துட்டு 2 × 2ன்னு வரும், 6க்கு வந்துட்டு 2 × 3ன்னு வரும். ஸோ இப்போ இதை மல்டிபிள் பண்ணோம்னா ஒரு 2 × 3 என்ன வரும்? 12 வரும். ஓகேங்களா? ஸோ என்ன வருது? 12. ஸோ அப்போ இதோட LCM என்னது? 2 4 6ஓட LCM என்னது? 12. இப்போ இந்த 12ங்கிறது என்ன அப்படின்னா ஒரு நிமிஷம், 12 அப்படிங்கிறது என்னன்னா 2 4 6ஆல் வகுப்படும். ரொம்ப முக்கியம், இதுதான் முக்கியம். ஓகேங்களா? ஸோ 2 4 6ஆல் வகுப்படும் நம்பர். புரிஞ்சுங்களா? வகுப்படும் நம்பர், அதாவது வகுப்படும் சிறிய நம்பர் அது. ஓகேங்களா? சின்ன நம்பர், ஏன்னா லீஸ்ட் காமன் ஃபேக்டர். ஸோ மீச்சிறு பொது மடங்கு. 2 4 6ஆல் வகுப்படும் நம்பர் தான் என்னது? 12. ஓகேங்களா? ஸோ இது என்னென்னா இங்கே HCF அப்படிங்கிறது என்னென்னா இந்த HCF நம்பரை தூக்கி 2 வகுக்கலாம், 4 வகுக்கலாம், 6 8 இது எல்லாத்தையும் HCF நம்பரை வச்சு வகுக்கலாம். LCM என்ன அப்படின்னா LCM நம்பரை தான் இந்த 2 4 6 வந்து வகுக்கும். இந்த கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? கீவேர்டு என்ன, ஷார்ட்கட் என்ன அப்படின்னா I தான். ஓகேங்களா? நீங்கள் வந்து சம்மில் வந்துட்டு 2 4 6ஐ வகுக்கும் நம்பர் அப்படின்னு கேட்குறாங்க, 6ஐ வகுக்கும் நம்பர் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஐன்னு வருதுன்னா HCF, 2 4 6ஆல் வகுப்படும் நம்பர் அப்படின்னு சொல்லி ஆள்னு வருதுன்னா என்னது? LCM. இது வந்து உங்களுக்கு ஷார்ட்கட்டுக்காக சொல்கிறேன், பட் ஃபார்முலாவை நோட் பண்ணிக்கோங்க. இது சில நேரம் நம்ம LCM கண்டுபிடிக்கணுமா HCF கண்டுபிடிக்குமா டவுட் வர டைமில் யூஸ் ஆகும். இதை எழுதி வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிளோட எழுதி நோட் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம். ஸோ இது ரொம்ப முக்கியம். இதையும் அந்த ஃபார்முலாவையும் ஃப்ரண்ட் பேஜில் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இது தெரிஞ்சிச்சுன்னா நம்ம சம்ஸ் பார்க்குறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். 62 78 109 ஐன்னு வந்தால் என்ன கண்டுபிடிக்கணும்?
ஹெச்சிஎஃப் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். 62 78 109 வகுத்து 2 3 4 மீதிகளாக கொடுக்கும். இந்த மீதி சம் தான் இப்போ பாட்டில் மெயினாக பார்க்க போகிறோம். கொடுக்கும் மீ பெரு பொது காரணி அவங்களே ஹெச்சிஎஃப்னு கொடுத்துட்டாங்க. ஹெச்சிஎஃப் சில நேரம் கொடுக்க மாட்டாங்க. 62 78 109 வகுத்து 2 3 4 மீதிகளாக கொடுக்கும் எண் என்ன அப்படின்னு கேட்டுருவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த இடத்துல ஹெச்சிஎஃப் எல்சிஎம்னான்னு தெரியாது. அதுக்கு தான் என்ன சொன்ன ஷார்ட்கட்டு, நம்பரை கொடுத்து அதை வகுத்து அப்படின்னு ஐன்னு வந்தால் ஹெச்சிஎஃப், ஆள்னு வந்தால் எல்சிஎம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் என்ன சொன்னேன், 2 4 6 அதை வந்துட்டு மீதியின்றி வகுக்கும். நான் அந்த நம்பர் சொன்னேன் இல்லையா, அதில் எழுதிக்கோங்க. 2 நான் இப்போ முன்னாடி ஒரு ஃபார்முலா சொன்னேன்ல, அதில் எழுதிக்கோங்க. 2 4 6ஐ மீதியின்றி வகுப்பது தான் என்னது 2. மீதியின்றி இந்த வார்த்தையை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மீதியின்றி வகுப்பது தான் என்னது ஹெச்சிஎஃப், அதுதான் என்னது 2. இப்போ 2 4 6 வந்து இந்த 2ஆல் வகுத்தா மீதி வராது. இப்போ 2ஆல் வகுத்தோம்னா 1, மீதி இருக்கா இல்லை. இது 2ஆல் வகுத்தோம்னா 2 2 4, ஸோ மீதி இருக்கா இல்லை. இதை வகுத்தோம்னா 3, மீதி இருக்கா இல்லை. மீதி இல்லாமல் வகுக்கிறது தான் என்னது ஹெச்சிஎஃப். ஓகேங்களா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. எல்சிஎம்மும் அதே தான். 2 4 6ஆல் மீதியின்றி வகுப்படுவது தான் எல்சிஎம். அந்த இடத்துல மீதியின்றிங்கிறத ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்கள் சம்ம 62 78 109 வகுத்து முறையே 2 3 4 மீதி கொடுத்துட்டாங்க. நமக்கு எப்படி இருக்கணும், மீதி இல்லாமல் நம்ம ஹெச்சிஎஃப் அப்படின்னா என்னது மீதி இல்லாமல் தான் வகுக்கும், மீதி கொடுக்காது. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க, இதை வகுத்து மீதி கொடுக்குற ஹெச்சிஎஃப் கேட்குறாங்க. நமக்கு என்ன கண்டுபிடிக்க தெரியும், நம்ம ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சா அது மீதி கொடுக்காது. அப்படி தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இப்போ வந்துட்டு நான் எக்ஸாம்பிளுக்கு 2 4ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு வந்து நம்மளோட ஹெச்சிஎஃப் என்ன 2. இதை வகுத்தோம்னா நமக்கு மீதி கொடுக்காது. ஆனால் இப்போ கொஷினில் கேட்குறாங்க, எனக்கு வந்துட்டு 2 நீங்கள் வகுத்தீங்கன்னா மீதி கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ மீதி கொடுக்குற ஹெச்சிஎஃப் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா இங்கே பாருங்கள், இங்கே நான் 3 கொடுத்துட்டேன். ஓகே, இங்கே வந்துட்டு நான் 5 கொடுத்துட்டேன், இங்கே 7 கொடுத்துட்டேன். இது 2ஐயும் வகுத்து சும்மா வகுக்கக்கூடாது, மீதி வந்து எனக்கு கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ 2 5 வகுக்கிறப்ப எனக்கு எவ்வளோ மீதி கொடுக்கணும் அப்படின்னா வந்துட்டு 1 அப்படிங்கிறது மீதி கொடுக்கணும். 7 வகுக்கிறப்போ எனக்கு வந்துட்டு 1 அப்படிங்கிற நம்பரை மீதி கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன், எனக்கு மீதி வேணும், மீதி இல்லாமல் கேட்கல, நான் மீதி வேணும்னு கேட்டுட்டேன். அப்போ என்ன அர்த்தம், மீதி எனக்கு தேவை. அப்போ நான் என்ன பண்ணலாம், இதிலிருந்து என்ன பண்ணணும், நம்ம அந்த 1 வந்துட்டு மைனஸ் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ மைனஸ் பண்ணோம்னா என்ன வரும், 5லிருந்து 1 மைனஸ் பண்ணிடணும். மைனஸ் பண்ணால் என்ன வரும் 4. 7லிருந்து 1 மைனஸ் பண்ணிடணும். மைனஸ் பண்ணால் என்ன வரும் 6. இப்போ இது 2க்கு தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். புரிஞ்சுங்களா என்ன சொல்கிறேன்ட்டு? நமக்கு ஹெச்சிஎஃப் எப்படி கண்டுபிடிக்க தெரியும், மீதி இல்லாத நம்பராக தான் நம்மளால் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இங்கே இவங்க என்ன சொல்கிறாங்க, மீதி வேணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ மீதி வேணுமா, சரி ஓகே. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நீங்கள் என்ன மீதி கேட்டிங்களோ அதை நான் கழிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு அதை தனியாக எடுத்து வச்சிடறேன். மீதினா பேலன்ஸை தனியாக எடுத்து வச்சுட்டு மீதி இல்லாமல் நான் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சிட்றேன். அந்த நம்பரை நீங்கள் போய் இது கூட கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு மீதி வந்துடும் அப்படின்னு நான் சொல்கிறேன். புரிஞ்சுங்களா என்ன சொல்கிறேன்ட்டு? இப்போ நான் வந்து 4 6க்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறேன். 4, 6 இதுக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சா என்ன 2 2. இது கண்டுபிடிச்சா 2 3. காமனாக என்ன இருக்குது 2 தான் இருக்குது. ஸோ இப்போ இதோட ஹெச்சிஎஃப் என்ன 2. இப்போது இதுதான் வந்து 5 7 வகுக்கிறப்ப நமக்கு 1 மீதி கொடுக்கும். 4 6க்கு நம்ம கண்டுபிடிச்ச ஹெச்சிஎஃப் வேல்யூ இருக்குல்ல, அதை 5 கூட 7 கூட வகுத்து பாருங்கள். 5 வகுத்தா நமக்கு எவ்வளோ மீதி கொடுக்கணும் 1. எப்படி கொடுக்கும் 2 2 4, பேலன்ஸ் எவ்வளோ கொடுக்கும் மீதி 1. 7 வகுத்து பாருங்கள் என்ன ஒரு 3 2 6, பேலன்ஸ் எவ்வளோ 1 மீதி. 2லேயும் மீதி 1 கொடுக்குதா, ஏன் கொடுக்குது, ஏன்னா நம்ம வந்துட்டு என்ன பண்ணிட்டோம், மைனஸ் பண்ணிட்டோம். 1 மைனஸ் பண்ணி தான் நம்ம ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சிருக்கோம். 4 6க்கு தான் நம்ம ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சிருக்கோம். அதாவது நம்ம கண்டுபிடிச்ச ஹெச்சிஎஃப் வேல்யூ என்னது 4 6க்கான ஹெச்சிஎஃப் வேல்யூ. அதை கொண்டு போய் 5 7க்கு 1 ஆட் பண்ண நம்பருக்கு நம்ம ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சா என்ன ஆகும், நம்மளுக்கு இது மீதியாக தானே வரும்.
புரிஞ்சுங்களா என்னன்ட்டு? அப்போ 5 7க்கு டேரெக்டாக நம்ம ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க தெரியாது, மீதி இல்லாமல் தான் நம்மளால் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இங்கே மீதியை கொடுக்குற நம்பர் கேட்குறாங்க, அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த நம்பரை மைனஸ் பண்ணிடுறோம். அந்த நம்பரை 5 7லேருந்து மைனஸ் பண்ணி ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வகுத்து பார்த்தோம்னா நம்மளுக்கு கரெக்டாக அந்த மீதி கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இது புரிஞ்சுதா? கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும், திரும்ப திரும்ப வீடியோ ப்ளே பண்ணி பாருங்கள், ஓரளவு புரியும். பிகினர்ஸ் தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும், பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ இதே தான் நம்ம இங்கேயும் பண்ண போகிறோம். 62 இதில் வந்து எனக்கு 2 மீதி கொடுக்கணும். புரிஞ்சுங்களா? 62ல் எனக்கு வந்துட்டு 2 அப்படிங்கிற 62 வகுத்தா எனக்கு கரெக்டாக வகுக்கக்கூடாது, மீதி 2 கொடுக்கணும் அப்படின்ட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம், இங்கே 2 கழிச்சிடணும். அப்போ இங்கே இந்த இடத்துல 2 எக்ஸ்ட்ராவாக இருக்குன்னு அர்த்தம். அந்த எக்ஸ்ட்ரா இருக்க 2 நம்ம என்ன பண்ணுறோம், கழிச்சிட்டு 60 அப்படின்னு போட்டுறோம். அடுத்தது 78. இதை வந்துட்டு நான் வகுத்தேன்னா எனக்கு வந்து 3 மீதி கொடுக்கணுன்ட்டாங்க. அப்போ இந்த இடத்துல 78ல் எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்குது, 3 எக்ஸ்ட்ரா இருக்குது. அந்த எக்ஸ்ட்ராவை ஃபஸ்ட்டு நீக்கிடலாம். அப்போ இந்த இடத்துல என்னது 75. அடுத்தது 109 இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்துட்டு நான் கழித்தேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு 4 மீதி கொடுக்கணும். 109 வகுத்தா எனக்கு 4 மீதியாக கிடைக்கணுன்ட்டாங்க. அப்போ இங்கே 4 எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஸோ அதை நீக்கிடலாம். நீக்கினோம்னா இங்கே என்ன வரும், 105. இப்போ நம்ம இதுக்கு தான் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். புரிஞ்சுதுங்களா? மீதியாக கொடுக்குற அப்படின்னு கேட்டாலே நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ மீதி கொடுக்குற அப்படின்னு கேட்டால் மைனஸ் பண்ணணும், ஹெச்சிஎஃப் கொடுத்து மீதி கேட்டால் மைனஸ் பண்ணணும். இதுவும் ஒரு ஷார்ட்கட் நோட் பண்ணிக்கோங்க. இதே எல்சிஎம் கொடுத்து மீதிங்கிற சம் வந்துச்சுன்னா ப்ளஸ் பண்ணணும். பின்னாடி வரப்போ நான் சொல்லித்தரேன். எல்சிஎம் போட்டுக்கோங்க, மீதி அப்படிங்கிற சம் வந்தால் நம்பர் கூட ப்ளஸ் பண்ணணும், எல்சிஎம் அந்த வேல்யூ கூட ப்ளஸ் பண்ணணும். ஹெச்சிஎஃப் கொடுத்து மீதி அப்படிங்கிற சம் வருது அப்படின்னா அது கூட நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். இதை நான் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்துட்டு 60 75 105 இது எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணலாம், ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? இது 5ஆம் வாய்ப்பாட்டில் வகுப்படுமா? வகுத்தோம்னா என்னது, ஓரஞ்சு 5 பேலன்ஸ் 1 ஈரஞ்சு 10. ஓகேங்களா? திருப்பி 2ஆம் வாய்ப்பாட்டில் போட்டோம்னா 6 2 12 திருப்பியும் 2 3 2 6. ஓகேங்களா? திருப்பி இதை வகுத்தோம்னா ஓரஞ்சு 5 பேலன்ஸ் 2 ஐயஞ்சு 25. ஓகேங்களா? திருப்பி 5ஆம் வாய்ப்பாட்டில் போட்டோம்னா 3 15. அதே மாதிரி இதை வகுக்கலாமா? இதை வகுத்தோம்னா ஈரஞ்சு 10 ஓரஞ்சு 5. இது 7ஆம் வாய்ப்பாட்டில் போடலாம். 7ஆம் வாய்ப்பாட்டில் போட்டால் 3 21. ஓகேங்களா? இப்போ இதில் எதெல்லாம் காமனாக இருக்குது, 5 5 5 காமனாக இருக்குது. ஸோ 5 போட்டுப்போம். அடுத்தது 5. அடுத்தது என்ன காமனாக இருக்குது, 2 எதுலையாவது காமனாக இருக்கா? இல்லை. 3 பாருங்கள், 1 2 3 3லேயுமே என்ன காமனாக இருக்குது, 3 காமனாக இருக்குது. ஸோ இப்போ இதை 2 மல்டிபிள் பண்ணால் வேறு ஏதோ காமனாக இருக்கா? இல்லை. ஸோ 5 × 3 15. இப்போ ஆன்சர் என்னது, 15. ஓகேங்களா? ஸோ ஒரு நம்பரை கொடுத்து மீதி கொடுக்குற ஹெச்சிஎஃப் கேட்டாங்கன்னா மைனஸ் பண்ணணும். இந்த பாக்ஸ் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஒரு நம்பரை கொடுத்து மீதி கொடுக்குற எல்சிஎம் கேட்டாங்கன்னா அந்த நம்பர் கூட மீதிகளை கூட்டணும். ஹெச்சிஎஃப் கேட்டால் மீதிகளை கழித்து அதுக்கப்புறம் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சா அதுதான் ஆன்சர். ஓகேங்களா? இதை வந்து ஜஸ்ட் ஷார்ட்கட்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது பாருங்கள். ஒரு நூல் விற்பனையாளர் 175 ஆங்கில நூல்களையும் 245 அறிவியல் நூல்களையும் 355 கணித நூல்களையும் வைத்துள்ளார். ஓகேங்களா? ஒவ்வொரு பெட்டியிலும் பாட வாரியாக சம எண்ணிக்கையில் 3 பாட நூல்களையும் வைக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். ஓகேங்களா? ஸோ 3 ஏதாவது இவ்வளோ புக்கு அவர்கிட்ட இருக்குது. இங்கிலீஷில் ஒரு 175 புக் இருக்குது, 245 சயின்ஸ் புக் இருக்குது, 385 மேக்ஸ் புக் இருக்குது. ஸோ 3 வகையான புக்கு அவர் வச்சுருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, 3 புக்கையும் ஒரு பெட்டிலையும் நான் சமமாக தான் வைப்பேன். நிறைய பெட்டி இருக்குது, அதில் ஒரு பெட்டிலையும் நான் சமமாக தான் வைப்பேன். அப்படி வைக்கிற மாதிரி இருந்தால் எனக்கு எவ்வளோ பெட்டி தேவைப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? சமமாக அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு பெட்டியில் வந்துட்டு ஒரு 8 புக்கு இங்கிலீஷ் புக் வைக்கிறாங்க அப்படின்னா எல்லா பெட்டிலையும் நான் சமமாக 8 தான் வைப்பேன். 8 ஃபில் பண்ணிகிட்டே வருவேன். ஒரு பெட்டியில் எவ்வளோ 8 ஃபில் பண்ணிகிட்டே வருவேன். அடுத்தது என்னது, சயின்ஸ் புக் நான் ஒரு 3 புக்காக வைக்கிறேன்னா 3 தான் ஃபில் பண்ணுவேன். அப்படி ஃபில் பண்ணுறப்ப எனக்கு வந்து எல்லா பெட்டிலையும் கரெக்டாக ஃபில் பண்ணணும். ஒரு பெட்டியில் 2 ஒரு பெட்டியில் 1 நான் பண்ண மாட்டேன், சமமாக தான் வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பார்க்குறப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ 175 ஃபஸ்ட் என்னது, இங்கிலீஷ் புக் எவ்வளோ 175, சயின்ஸ் புக் எவ்வளோ 245,
மேக்ஸ் புக் எவ்வளோ 385. இந்த மூணையுமே நம்ம சமமாக பிரித்து தான் வைக்க போகிறோம். 175னா 5 பிரித்து வைப்போம். எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம். 245 இது ஒரு 5 பிரித்து வைப்போம். 5 பிரித்து வைக்கிறப்ப எல்லாத்துக்குமே சமமான பெட்டியாக இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 பெட்டி அப்படின்னா எல்லாத்தையுமே நான் சமமாக பிரித்து வைக்கணும். ஒரு பொட்டியில் இல்லாமலாம் இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன பண்ண முடியும் நம்ம? இப்போ இது வந்துட்டு ஒரு நம்பரோட காரணியாக இருக்கணும், ஃபேக்டராக இருக்கணும். 175ஓட ஃபேக்டராக இருந்தால் தான் நம்ம இப்போ 5 அப்படிங்கிறது 175ஓட கரெக்ட் ஃபேக்டர் தான். அப்போ 5 இதை பிரித்து வைக்கலாம். இப்போ 245க்கும் 5ங்கிறது ஃபேக்டர் தானே வரும். ஸோ அப்போ இதே 5 பிரித்து வைக்கலாம். ஆனால் எல்லாத்துக்குமே சமமான ஃபேக்டராக வரணும். எல்லாத்துக்குமே சமமான ஃபேக்டராக வரப்போ தான் நம்ம எல்லா புக்கையும் சமமாக பிரித்து வைக்கணும். அப்போ எல்லாத்துக்குமே காமன் ஃபேக்டராக இருக்கணும். அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? HCF. ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம வைக்கணும்ல. ஒரு பெட்டியில் இங்கிலீஷ் புக் மட்டும் இல்லை, சயின்ஸு மேக்ஸு மூணையுமே வைப்போம். அப்போ மூணுக்குமே காமனான ஃபேக்டராக இருக்கணும். அது ஹையஸ்ட் ஃபேக்டராக இருக்கணும். ஏன்னா எல்லாத்தையும் நம்ம வைக்கணுங்கிறப்போ. ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? HCF. புரிஞ்சுங்களா? இதுக்கு நம்ம ஏன் HCF கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போது நான் உங்களுக்கு ஆன்சர் வந்தோடனே ஏன் HCF கண்டுபிடிச்சிருக்கோங்க இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, 175க்கு HCF கண்டுபிடிக்கலாமா? கண்டுபிடிச்சோம்னா 3 15 பேலன்ஸ் 2 5 25. திருப்பி போட்டோம்னா 7 35. திருப்பி இதை போட்டலாம். 245 போட்டோம்னா 4 20 பேலன்ஸ் 4 9 45. திருப்பி 7ஆம் வைப்பாட்டில் போட்டால் 7 49. இங்கே போட்டோம்னா 5ஆம் வைப்பாட்டில் போட்டோம்னா 7 35 பேலன்ஸ் 3 7 35. திருப்பி 7ஆம் வைப்பாட்டில் போட்டால் 11. ஓகேங்களா? இப்போ HCF கண்டுபிடிக்கலாமா? 5 3லேயுமே காமனாக இருக்கா? ஸோ 5 இன்ட்டு வேறு என்ன காமனாக இருக்குது? இந்த 5க்கு வேறு ஏதாவது 5 இருக்கா? இல்லை. ஓகே, 7 3லேயுமே காமனாக இருக்கா? 1 2 3 மூணுலேயுமே காமனாக இருக்குது. ஸோ 7. ஸோ இதை மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? 7 35. ஸோ இதுதான் HCF. இதுதான் வந்து அந்த பெட்டிகளோட எண்ணிக்கை. ஓகேங்களா? ஏன் HCF கண்டுபிடிச்சிருக்கோன்னா அந்த பெட்டி வந்து 175 245 385க்கு காமன் ஃபேக்டராக இருக்கணும். அப்போ தான் நம்ம சமமாக அந்த புத்தகங்களை பிரித்து வைக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இது இன்னும் உங்களுக்கு புரியிறவன் நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போ 35 பாக்ஸ் இருக்குது. ஓகேங்களா? எனக்கு எங்கிட்ட எவ்வளோ புக் இருக்குது? 175 புக் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இதை சமமாக பிரித்தா எப்படி பிரிக்கலாம்? டிவைட் பண்ணுவோமா? 175 இது இங்கிலீஷ் புக்கு. ஓகேங்களா? இங்கிலீஷ் புக்கு மொத்தமாக எவ்வளோ பாக்ஸ் தேவை? நம்மளுக்கு 35 பாக்ஸ் தேவை. HCF வச்சு நம்ம அதை கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? இப்போ இங்கிலீஷ் புக் இருக்குது. இங்கிலீஷ் புக்கை 35 பாக்ஸ் நம்மக்கிட்ட இருக்குன்னா என்ன பண்ணுவோம்? சமமாக தான் பிரித்து வைக்கணும். அப்போ சமமாக பிரிக்கிறப்போ இங்கிலீஷ் புக்கு எவ்வளோவா போட்டோம்னா சமமாக இருக்கும்னு பார்க்கலாம். ஸோ டிவைட் பண்ணோம்னா என்னது? இதை வந்துட்டு 5ல் டிவைட் பண்ணோம்னா 7, இதை டிவைட் பண்ணோம்னா 3, பேலன்ஸ் எவ்வளோ? 2 35. திருப்பி டிவைட் பண்ணோம்னா 1 7 7 35. ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கிலீஷ் புக் நமக்கு எவ்வளோ தேவை? 5 பிரித்து வைக்கணும். ஓகேங்களா? புரிஞ்சுங்களா? 35 பாக்ஸில் 5 10 15ன்னு சொல்லிட்டு இதில் ஒரு 5 புக்கு, இதில் ஒரு 5 புக்கு, இதில் ஒரு 5 புக்கு, இதில் ஒரு 5 புக்கு அப்படி சொல்லி 35 பாக்ஸ்லேயும் 5 பிரித்து வச்சோம்னா கரெக்டாக நமக்கு வந்துட்டு என்னது 35 பாக்ஸ் ஃபில் ஆயிரும். ஓகேங்களா? அடுத்தது இங்கிலீஷு. அடுத்தது சயின்ஸ் புக் எவ்வளோ இருக்குது? 245 புக் இருக்குது. அப்போ 245 புக் இருக்குன்னா அதையும் 5 வைக்க முடியுமா? வைக்க முடியாது. வச்சா 175 புக்கு தான் வைக்க முடியும். பேலன்ஸ் புக்கு என்ன சொல்கிறது தனியாக இருக்கும், நம்மளால் அடுக்க முடியாது. அப்போ அது எவ்வளோ வைக்கணும்? 35 டிவைட் பண்ணோம்னா 5ஆம் வைப்பாட்டில் டிவைட் பண்ணோம்னா 7 5 35. இது எவ்வளோ வரும்? 49. திருப்பி டிவைட் பண்ணோம்னா 1 7 7 49. இங்கே எவ்வளோ வருது? 7. ஓகேங்களா? ஸோ எத்தனை புக்காக வைக்க முடியும்? சயின்ஸை 35 பாக்ஸ்லேயும் 7 பிரித்து வைக்க போகிறோம். புரிஞ்சுங்களா? மேக்ஸு. அடுத்தது மேக்ஸ் எவ்வளோ வைக்கலாம்? மொத்தம் நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது? 385 புக் இருக்குது. அப்போ நம்ம அது 35 டிவைட் பண்ணோம் அப்படின்னா இது 5ல் போட்டோம்னா இது 7 7 5 35. இதை போட்டோம்னா 7 5 35 பேலன்ஸ் 3. திருப்பி 7 5 35 7 கழிச்சோம்னா 11. டிவைட் பண்ணால் 11. ஸோ மேக்ஸ் புக் எவ்வளோ வைக்கலாம்? ஒரு பெட்டிலேயே 11 பெட்டியாக 11 புக்காக வச்சு 35 பாக்ஸில் ஃபில் பண்ணால் நம்ம 385 புக் கரெக்டாக ஃபில் ஆகும். இப்போ தெரிஞ்சிங்களா நம்ம ஏன் 35ன்னு கண்டுபிடிச்சோன்னு? அந்த 35ங்கிற நம்பர் 175 245 385 மூணுக்குமே வகுப்படுற நம்பராக இருக்கணும். அப்போ தான் நம்ம 3 புக்கையும் சமமாக பிரித்து வைக்க முடியும். 3ஐயும் கரெக்டாக வகுப்படும் நம்பராக இருக்கணும். 175 245 385 வகுக்கும் நம்பராக இருக்க வேண்டும்.
அந்த 3 நம்பரையும் கரெக்டாக வகுக்கணும். வகுத்துச்சுனா தான் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த 3ஐயும் நம்ம பிரித்து வைக்க முடியும். அந்த வகுக்கும் நம்பர் தான் என்னது 35. 3ஐயும் வகுக்கும் அப்படின்னாலே நம்ம என்ன கண்டுபிடிப்போம், ஹெச்சிஎஃப். ஸோ புரிஞ்சுங்களா, நம்ம ஏன் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சோன்னு, 3ஐயும் சமமாக வகுக்கிற நம்பர் தான் பெட்டி கவுண்ட்டாக இருக்கும். அந்த பெட்டியில் தான் நம்ம 3ஐயும் சமமாக வகுத்து வைக்க முடியும். ஓகேங்களா, புரிஞ்சுங்களா. ஸோ இப்போது பெட்டியோட எண்ணிக்கை எவ்வளோ, 35. இங்கிலீஷ் புக் 5, சயின்ஸ் புக் 7 எல்லாம் பிரித்து வைப்போம். மேக்ஸ் புக் ஒரு பெட்டியில் என்ன கேட்டிருக்காங்க, ஒரு பெட்டியில் உள்ள ஒவ்வொரு பாடநூல்களும் எண்ணிக்கை. ஸோ ஒரு பெட்டியில் 5 அப்படின்னு சொல்லி எல்லா புக்கையும் பிரித்து வைப்போம். சயின்ஸ் ஒரு பெட்டியில் 7 புக் வைப்போம். மேக்ஸ் வந்து ஒரு பெட்டியில் 11 புக் வைப்போம். ஸோ மொத்தம் எவ்வளோ புக் வைப்போம், 5 + 7 + 11. ஸோ 5 + 7 எவ்வளோ, 12. 12 + 11 23. ஸோ ஒரு பெட்டியில் மொத்தம் 23 புக்கு வைப்போம். ஓகேங்களா, அப்படி 35 பெட்டியில் நம்ம வைப்போம். ஓகேங்களா, புரிஞ்சுங்களா. ஸோ ஒரு பெட்டியில் உள்ள ஒவ்வொரு பாடநூலின் எண்ணிக்கை எவ்வளோ, இங்கிலீஷ் 5, சயின்ஸ் 7, மேக்ஸ் 11. ஓகேங்களா. ஸோ இதுக்காக தான் நம்ம ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சோம். ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் மட்டும் ஐனா ஹெச்சிஎஃப், ஆல்னா எல்சிஎம், இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். அடுத்தது பாருங்கள், இது நான் ஃபார்முலா சொன்னேன் இல்லையா, அது இரு எண்களின் மீசிமா 432. ஓகேங்களா, எல்சிஎம் கொடுத்துட்டாங்க. மீபேக்கு எவ்வளோ, ஹெச்சிஎஃப் எவ்வளோ, 36. ஒரு எண் கொடுத்துட்டாங்க, எக்ஸ் கொடுத்துட்டாங்க. ஒய் வந்து இன்னொரு நம்பர் ஒய் கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் அப்படின்னு போட்டோம்னா, எக்ஸ் இன்ட்டு ஒய், எக்ஸ் வேல்யூ எவ்வளோ, எக்ஸ் வேல்யூ எவ்வளோது 108. ஒரு நம்பர் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. இன்ட்டு ஒய், ஒய் நம்மளுக்கு தெரியாது, அப்படியே வச்சுக்கலாம். எல்சிஎம் வேல்யூ 432 இன்ட்டு ஹெச்சிஎஃப் வேல்யூ எவ்வளோ 36. ஸோ இதை சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் ஈஸியாக கிடச்சிடும். ஓகேங்களா, ஸோ எப்படி சால்வ் பண்ணலாம், ஒய்யை வந்துட்டு இந்த பக்கம் வச்சுக்கலாம். இந்த 108 இங்கே போர்ஷன் என்ன ஆகும், டிவைட் ஆகும். 432 இன்ட்டு 36 இன்ட்டு டிவைடட் பை 108. கேன்சல் பண்ணலாமா, 36 108 கேன்சல் பண்ண 4 வைப்பட்டில் 8 நாள் 32, 9 நாள் 36. இதை கேன்சல் பண்ணோம்னா 2 நாள் 8, பேலன்ஸ் 2, 5 நாங்க 20, 6 நாங்க 20 நாள், 7 நாள் 28. திருப்பியும் கேன்சல் பண்ணோம்னா 9 9, 3 27. ஓகேங்களா, திருப்பி 432 3ஐயும் டிவைட் பண்ணோம்னா என்ன, 1 3 3, இங்கே 1 3 3, பேலன்ஸ் 1, 4 3 12, பேலன்ஸ் 1, 4 3 12. ஸோ ஆன்சர் என்ன, ஒய் ஈக்குவல் டு 144. இது ஜஸ்ட் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி போட வேண்டியது தான். ஓகேங்களா, அடுத்த சம் பாருங்கள், இரு சார்பக எண்களின் மீசிமா எல்சிஎம் கொடுத்துட்டாங்க 5005. ஓர் எண் எக்ஸ் கொடுத்துட்டாங்க, மற்றொரு எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இனி ஒரு நம்பர் வந்துட்டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான். ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அது சார்பக எண் அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு சார்பக எண் அப்படின்னா என்ன அப்படின்னா, அது வந்துட்டு 1 2க்கும் காமனான ஃபேக்டர் எதுவுமே இருக்காத அர்த்தம். ஓகேங்களா, 2க்கும் காமனான ஃபேக்டர் எதுவுமே இல்லாதது தான் என்னது, சார்பக எண். ஸோ அப்போது ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, எல்சிஎம். ஃபார்முலா என்ன, ஃபஸ்ட்டு எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப். ஓகேங்களா, இரு எண்களின் பெருக்கற்பலன் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப். இதில் நமக்கு என்னெல்லாம் தெரியும்னு ஃபஸ்ட்டு போட்டுடலாம். 65 அது தெரியும், போட்டாச்சு. ஒய் என்னது தெரியாது. எல்சிஎம் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 5005 இன்ட்டு ஹெச்சிஎஃப் மட்டும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சார்பக எண்கள். இதுக்கு நம்ம ஃபார்முலா ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம். சார்பக எண் அப்படின்னா என்னென்னா 7 5ன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டுக்குமே காமனான ஃபேக்டர் ஏதாவது இருக்கா, ஹெச்சிஎஃப் நம்மளால் இது கண்டுபிடிக்க முடியுமா, ரெண்டுமே ஏதோ காமனான வாய்ப்பாட்டில் இது வகுப்படுமா, 7 5 ரெண்டையும் வகுக்கும் நம்பர் ஏதாவது இருக்கா, இல்லை 1வது வாய்ப்பாட்டில் மட்டும்தான் வகுப்படும். ஸோ அப்போ இது என்னது, சார்பக எண். ஹெச்சிஎஃப் வந்துட்டு 1ன்னு வர எண்கள் எல்லாமே சார்பக எண்கள், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சார்பக எண்களின் ஹெச்சிஎஃப் வந்துட்டு, சார்பக எண்களின் ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு 1. இது ஃப்ரண்ட் பேஜ்லேயும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஏன்னா 7க்கும் 5க்கும் பொதுவான வாய்ப்பாடு எதுவும் இல்லை, அதனால அதுக்கு என்னது ஹெச்சிஎஃப் வந்து 1. அப்போ இது சார்பக என்னன்னு கொடுத்துருக்காங்க இன்டெரக்டாக. அப்போ ஹெச்சிஎஃபோட வேல்யூ என்னது 1. ஓகேங்களா, ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணலாமா. ஸோ இது என்ன வரும், ஒய் இங்கேயே வச்சுப்போம். இங்கே 5005 5005 இன்ட்டு 1 5005 திருப்பி டிவைடட் பை இந்த 65 இங்கே போச்சுன்னா என்ன ஆகும், டிவைட் ஆகும். ஸோ கேன்சல் பண்ணோம்னா 5ஆம் வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணலாமா, 4 5 5 0 0 1. இதை கேன்சல் பண்ணோம்னா 4 5 5 பேலன்ஸ் 1 3 5 எவ்வளோ வரும் 15. ஓகேங்களா,
ஸோ திருப்பி இதை கேன்சல் பண்ணோம்னா 13 ஓர் 13 வாய்ப்பாட்டில் தான் கேன்சல் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இங்கே பண்ணோம்னா என்ன வரும் 13 10ன்னு போட்டோம்னா 130. ஸோ 100ல் கேன்சல் பண்ணலாமா 13 எவ்வளோ கேன்சல் பண்ணலாம் 13 × 8ன்னு போட்டால் 104 7ன்னு போட்டால் 91 ஓகேங்களா. ஸோ 13 × 7ன்னு போட்டோம்னா 91 வரும் ஓகேங்களா. ஸோ இப்போ 100 கழிச்சோம்னா 91. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது 100ல் 91 போச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ 8 81 ஓகேங்களா. ஸோ ஒரே நிமிஷம். ஸோ 13 × 7ன்னு போட்டால் எவ்வளோ 91. அப்போ 7 13 91 பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது 100ல் 91 போச்சுன்னா 9. ஸோ 9 இங்கே வந்துருச்சு. இங்கே 9 + 1 9 1 அப்போ எவ்வளோ ஒரு 91. திருப்பி 13 × 7ன்னு போட்டால் 91. ஸோ 77 13 1100 டிவைட் பண்ணால் எனக்கு 77. ஸோ y வேல்யூ எவ்வளோ 77. புரிஞ்சுங்களா. ஸோ இதில் மெயினாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது சார்பக எண்களின் HCF எவ்வளோ 1. ஓகே அடுத்த சம் பார்க்கலாம். நான் 1-2 எக்ஸாம்பிள் சம் பின்னாடி ஆட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுதான் இது. இந்த சம் வந்துட்டு ஃபஸ்ட்டு பாருங்கள் 18 மற்றும் 30 ஆகிய எண்களின் HCF LCM ஆகியவற்றின் விகிதம் காண்க ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம HCF LCM என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. ஸோ HCF LCMோட வேல்யூ ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் 18 30க்கு HCF ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இது 3ஆம் வாய்ப்பாட்டில் போடலாமா போட்டோம்னா 6 3 18. திருப்பி 3ஆம் வாய்ப்பாட்டில் போட்டோம்னா 2 3 6. இதையும் 3ஆம் வாய்ப்பாட்டில் போட்டோம்னா ஒரே நிமிஷம் 3 30 ஓகேங்களா. திருப்பி 3ஆம் வாய்ப்பாட்டில் போட முடியுமா முடியாது. 5ஆவது வாய்ப்பாட்டில் போடலாம். போட்டோம்னா 2 10. இப்போ HCF கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும் காமனாக இருக்கிறத மட்டும்தான் நம்ம எடுக்க முடியும். HCFக்கு காமன். அப்போ 3 3 எடுக்கலாம். 3 3 எடுத்தோம் அப்படின்னா காமனாக ஒரு வேல்யூ எவ்வளோ 3 இன்ட்டு திருப்பி ஒரு 3 காமன் இருக்கா இல்லை 2 தான் காமனாக இருக்குது 2. ஸோ போட்டோம்னா HCF எவ்வளோ 6. அடுத்தது எல்சிஎம்க்கு என்ன பண்ணணும் காமனாக இருக்கிறதையும் எடுக்கணும் மற்ற வேல்யூ எடுக்கணும். 3 காமனாக இருக்குது எடுத்தாச்சு 2 காமனாக இருக்குது அதனால் ஒரு டைம் எடுத்தாச்சு. அது போக எக்ஸ்ட்ரா நம்மக்கிட்ட என்ன இருக்குது 3 × 5 இருக்குது ஓகேங்களா. அதையும் எடுத்துக்கணும் 3 × 5. ஸோ 5 2 மல்டிபிள் பண்ணோம்னா எவ்வளோ 10 3 9 10 × 9 90 ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க எதோட விகிதம் கேட்டிருக்காங்க HCF LCMோட விகிதம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு HCF தான் எழுதணும். HCF எவ்வளோ 6 விகிதம் என்ன கேட்டிருக்காங்க LCM வேல்யூ எவ்வளோ 90. ஸோ இதை வந்து இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாமா இதுதான் ரேஷியோ. இது சிம்பிளிஃபை பண்ணோம்னா 6ஆம் வாய்ப்பாட்டில் போட்டோம்னா இது 1 6 6 இதாக 6ஆம் வாய்ப்பாட்டில் போட்டால் 1 6 6 பேலன்ஸ் 3 30 IR 35. ஸோ ஆன்சர் என்னது 1:15. புரிஞ்சுங்களா. ஸோ இதுதான் ரேஷியோ. இதுவே மீசிமா மற்றும் மீபேக்காவின் விகிதம் கேட்டிருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு LCM போட்டுட்டு அதுக்கப்புறம் HCF போட்டு நீங்கள் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. ஓகே அடுத்த சம் பாருங்கள். 254 508 ஆகிய எண்களால் வகுக்கும்போது எண்களால் இது புரிஞ்சுதுங்களா ஆள் வகுக்கும்போது மீதியாக 4 தரும் மிகச்சிறிய எண்ணை காண்க. மீதியாக எவ்வளோ தரணும் 4 தரும் மிகச்சிறிய எண்ணை காண்க. இப்போ ஆள்னு வந்திருக்கு. ஆள்னு வந்தாலே நான் என்ன சொன்னேன் எல்சிஎம்மில் மீதி கேட்டால் நம்ம என்ன பண்ணணும் கூட்டணும். புரிஞ்சுதுங்களா. எல்சிஎம்மில் மீதி வந்தால் நம்ம என்ன பண்ணணும் கூட்டணும். ஸோ ஓகே இப்போ என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு 254 508 இதை வந்துட்டு வகுக்கணும். ஆகிய எண்களால் வகுக்கும்போது 4 தரும் மிகச்சிறிய எண்ணா எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும். இப்போது ஓகே இப்போ நான் கூட்டணும்னு தானே சொன்னேன் எல்சிஎம் கூட்டணும். அப்போ மீதி கொண்டு போய் இங்கே கூட்டிடலாமா நான் HCFக்கு தான் நம்பரில் கூட்டணும் ஓகேங்களா. எல்சிஎம்க்கு ஆன்சரில் தான் கூட்டணும். அதையும் எழுதி வச்சுக்கோங்க. ஆன்சர் எல்சிஎம்மில் வந்துட்டு எல்சிஎம்மோட வேல்யூ கூட ப்ளஸ் பண்ணணும் ஓகேங்களா. HCFக்கு நம்பர் கூட மைனஸ் பண்ணணும். அந்த நம்பர் இருக்குல்ல அதிலிருந்து தான் வந்துட்டு நம்ம மீதியை மைனஸ் பண்ணணும். இது எல்சிஎம் வேல்யூ கூட மீதியை கூட்டணும் ஓகேங்களா. ஸோ அந்த டிஃப்ரென்ஸையும் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இப்போ இதில் வந்துட்டு எடுத்தோடனே கூட்டக்கூடாது எல்சிஎம் கண்டுபிடிச்சி தான் கூட்டணும் ஓகேங்களா. ஸோ இப்போ இது ரெண்டுக்கும் ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம் ஓகேங்களா. இதை 4ஆம் வாய்ப்பாட்டில் போட்டு பார்ப்போமா 4ல் வராது சரி 2ல் போடுவோம்.
ஒரு ரெண்டு 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 4 பேலன்ஸ் 1 7 ரெண்டு எவ்வளோ வரும் 7 ரெண்டு 14 ஓகேங்களா. ஸோ அது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது இதை போடுவோம். ரெண்டாவது வாய்ப்பாட்டில் போட்டோம்னா 2 ரெண்டு 4 பேலன்ஸ் 1 I 2 10 இங்கே என்ன வரும் திருப்பி 2 ரெண்டு 4 திருப்பி இது ரெண்டாவது வாய்ப்பாட்டில் போட்டோம்னா 2 ஒரு ரெண்டு ரெண்டு சாரி ஒரு ரெண்டு ரெண்டு 2 ரெண்டு 4 பேலன்ஸ் 1 7 ரெண்டு 14 127. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கலாமா? எல்சிஎம் கண்டுபிடிச்சா காமனாக இருக்குது 2. ஸோ அதை எழுதிக்கலாம். திருப்பியும் என்ன வரும் இங்கே ஒரு 2 இருக்கா அதையும் எழுதிக்கலாம். அப்புறம் பேலன்ஸ் என்ன இருக்குது 127 இருக்குது. 127 ரெண்டுலேயும் காமனாக இருக்குது. ஸோ அதை அப்படியே எழுதிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். இது மல்டிபிள் பண்ணால் என்ன ஆன்சர் வரும் 2 × 2 4. ஸோ 4 × 127 அப்படின்னு போட்டால் என்ன வரும் 508. ஓகேங்களா. ஸோ 508 இதுதான் வந்து என்னது நமக்கு எல்சிஎம் வேல்யூ. எல்சிஎம் வேல்யூன்னு என்ன சொல்லியிருக்கேன் கூட்ட சொல்லியிருக்கேன். என்னத்தை கூட்டணும் மீதியை கூட்டணும். எப்போ கூட்டணும் எல்சிஎம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் கூட்டணும். இதே ஹெச்சிஎஃப்னா நம்பரில் கழிச்சிட்டு தான் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் அப்படின்னா கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கூட்டணும். ஓகேங்களா. ஸோ இது ரெண்டையும் நோட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கான்செப்டாக வேணும்னா கான்செப்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே இப்போ இது மீதியை கூட்டலாமா? மீதியை கூட்டினா ஆன்சர் என்னது 508 + 4 512. ஓகேங்களா. ஸோ ஏன் இதில் வந்துட்டு நம்ம கடைசியாக கூட்டுறோம் அப்படின்னா கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். 254 இது ஒரு நம்பர் இருக்குது, 508 இருக்குது. ஸோ இந்த நம்பரை வந்து நம்ம வகுக்கணும். இந்த நம்பர் இருக்குல்ல இந்த ரெண்டு நம்பரால் இந்த நம்பரால் ஒரு நம்பரை வகுக்கணும். ஓகேங்களா. அது எக்ஸு. ஓகேங்களா. நம்மளுக்கு எப்படி தெரியும் இந்த 2 நம்பரையும் வகுத்தா மீதி இல்லாமல் கண்டுபிடிக்கிற நம்பர் தான் நமக்கு தெரியும். அதுதான் இந்த நம்பர். மீதி இல்லாமல் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா. ஆனால் நமக்கு மீதி வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது எதை வகுக்கிறோம் நம்ம இந்த எக்ஸை தான் வகுக்கிறோம். புரிஞ்சுதுங்களா. எல்சிஎம்மை பொறுத்த வரைக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறப்போ நம்ம கண்டுபிடிக்கிற ஆன்சரை 254 வகுக்கிறோம். ஓகேங்களா. அப்போது இது நமக்கு மீதி இல்லாமல் கண்டுபிடிக்க தெரியும். மீதி இல்லாமல் கண்டுபிடிக்கிற வேல்யூ தான் எல்சிஎம். எல்சிஎம் தான் நம்ம 254 வகுக்கிறோம். ஸோ அப்போ வகுக்கிறப்ப நமக்கு மீதி இல்லாமல் கண்டுபிடிக்க தெரியும். நமக்கு மீதி கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் மீதியை ஆட் பண்ணிக்கோங்க. மீதி வேணும்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணுறோம் ஆட் பண்ணிக்கிறோம். இதே ஹெச்சிஎஃப் அப்படின்னா 2,4 2 இந்த 2 தான் வந்து இங்கே வகுக்குது. புரிஞ்சுதுங்களா. இது ஹெச்சிஎஃப் 2,4 இதுக்கு எல்சிஎம் இது. ஓகேங்களா. இப்போ வந்துட்டு இந்த 4 வந்து இங்கே வகுக்குமா கிடையாது. இது வந்து எல்சிஎம். இந்த 2 நம்பர் தான் போய் 4 வகுக்கணும். 2 4ஆல் வகுப்படும் எண் தான் 4. 2 4ஐ வகுக்கும் எண் 2. ஓகேங்களா. இந்த 2 வந்து 2 4 வகுக்கும். ஹெச்சிஎஃப் வந்துட்டு நம்பரை வகுக்கும். எல்சிஎம்மில் அந்த நம்பர் தான் போய் எல்சிஎம்மை வகுக்கும். ஓகேங்களா. ஸோ எந்த நம்பரை வகுக்கிறோமோ அந்த நம்பர் தான் கூட்டவோ கழிக்கவோ செய்யணும். எல்சிஎம்னால் நமக்கு மீதி வேணும்னு கேட்டிருக்காங்க. நமக்கு மீதி இல்லாமல் கண்டுபிடிக்க தெரியும். மீதி கேட்டங்காட்டி நம்ம எக்ஸ்ட்ரா போட்டால் தான் நம்ம மீதி வரும். ஸோ அதனால் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கிறோம். எல்சிஎம் அப்படின்னா நமக்கு மீதி இல்லாமல் வகுக்க தெரியும். ஓகேங்களா. ஆனால் அவங்க மீதி கொடுக்குற நம்பரே அவங்க டேரெக்டாக அவங்க மீதி கொடுக்குற நம்பர் தான் அவங்களே கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் மைனஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ இந்த கான்செப்ட் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ரிப்பீட்டடாக கேட்க உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். இல்லைனா ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இதை வந்து இது பாருங்கள் 72 108 ஆகிய எண்களால் ஆள்னு வந்துருச்சு. ஆள்னு வந்தாலே நம்ம என்ன பண்ணணும் எல்சிஎம். புரிஞ்சா. எண்களைன்னு வந்துச்சுன்னா ஹெச்சிஎஃப். வகுப்படக்கூடிய மிகச்சிறிய 5 இலக்க எண் கேட்குறாங்க. வகுப்படக்கூடிய எண் நம்ம கண்டுபிடிக்க தெரியும். அதுதான் எல்சிஎம். ஆனால் எனக்கு எல்சிஎம் வேல்யூ வந்துட்டு 5 டிஜிட்டில் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. ஓகே நம்ம ஃபஸ்ட்டு எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு அப்போ நம்ம 5 டிஜிட்டாக மாற்றிக்குவோம். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு எல்சிஎம் கண்டுபிடிச்சிடலாம். 72 108 இது ஏன் எல்சிஎம் ஆள்னு வந்தனால. புரிஞ்சுதுங்களா. ஏன்னா 72 108 தான் போய் எல்சிஎம்மை வகுக்கும். 72 108ஆல் வகுக்கும் நம்பர் தான் எனது எல்சிஎம். அதனால் இங்கே எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சோம்னா என்ன வரும் 3 2 6 பேலன்ஸ் 1 6 2 12. திருப்பியும் 3ஆம் வாய்ப்பாட்டில் போட்டோம்னா 1 3 3 2 3 6. திருப்பி 3ஆம் வாய்ப்பாட்டில் போட்டோம்னா 4 3 12. திருப்பி 2ல் போட்டால் 2 2. ஓகே 108 போட்டோம்னா 2 I 2 10 4 2 8. திருப்பி 3ஆம் வாய்ப்பாட்டில் போட்டோம்னா 1 3 3
8 3 24 ஓகேங்களா. திருப்பி 3ல் போட்டோம்னா 6 3 18, திருப்பி 3ல் போட்டோம்னா 2 ஓகேங்களா. ஸோ இப்போ இதை வந்துட்டு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னா 2 2 காமனாக இருக்குது. ஸோ 2 அப்படியே போட்டுக்கலாம். இங்கே ஒரு 2 இல்லை இது விட்டுருங்க, இந்த 2 காமனாக இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு 2 போட்டுக்கலாம். 3 3 இன்ட்டு 3 3 ஓகேங்களா. இன்ட்டு இந்த 2 3 காமனாக இல்லை. ஸோ அதனால் அதை அப்படியே போட்டுப்போம். 2 இன்ட்டு 3 போட்டோம்னா என்ன வரும்? 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 8, 3 இன்ட்டு 3 9 இன்ட்டு 3 ஓகேங்களா. 8 3 எவ்வளோ? 24, 24 இன்ட்டு 9, 24 இன்ட்டு 9 எவ்வளோ வரும்? 216. இதுதான் வந்துட்டு என்னது எல்சிஎம். இப்போ நமக்கு எல்சிஎம் கிடச்சிருச்சு. எல்சிஎம் என்னது 216. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? 5 இலக்க எண். வெறும் 5 இலக்க எண் கிடையாது, மிகச்சிறிய 5 இலக்க எண். 5 இலக்க எண்ணா என்ன? 5 டிஜிட் நம்பர் ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், 1000 ஓகேங்களா. ஸோ 1000ங்கிறது என்ன? 1 2 3 4 5 டிஜிட் நம்பர் தான் ஓகேங்களா. ஸோ இதுவே இங்கே பாருங்கள், 1 2 3 4 5, இதுவும் 5 டிஜிட் நம்பர் தான். இப்போ எது சின்னது? இதுதான் சின்னது. இது என்னது? மிகப்பெரிய 5 இலக்க எண் ஓகேங்களா. இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது மிகப்பெரிய 5 இலக்க எண். ஏன்னா இதுக்கு அடுத்தது போச்சுன்னா இது கூட 1 கூட்டினாலும் அது என்ன ஆயிடும்? 6 டிஜிட்டில் போயிடும். ஸோ அப்போ இதுதான் மிகப்பெரிய 5 இலக்க எண் ஓகேங்களா. மிகச்சிறிய 5 இலக்க எண் எவ்வளோ? 1000. ஸோ மிகச்சிறிய 5 இலக்க எண் எவ்வளோ? 1000 ஓகேங்களா. இது தெரிஞ்சுங்களா. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? மிகச்சிறிய 5 இலக்க எண் தான் கேட்டிருக்காங்க. இப்போது நமக்கு எல்சிஎம் என்ன கிடச்சிருக்குது? 216 அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடச்சிருக்குது ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு அந்த 1000கிட்ட வர மிகச்சிறிய 5 இலக்க எண்ணை நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா 1000ங்கிறது தான் நம்மளுக்கு என்னது? மிகச்சிறிய 1000ங்கிற பாருங்க, 10,000 அப்படிங்கிறத மிகச்சிறிய 5 இலக்க எண். இந்த 10,000ல் எவ்வளோ 216 இருக்குன்னு நம்ம ஃபஸ்ட் பார்க்கலாம் ஓகேங்களா. அப்போ எப்படி பார்க்க முடியும்? டிவைட் தானே பண்ண முடியும். ஸோ 10,000ல் எவ்வளோ 216 இருக்குது? டிவைட் பண்ணோம் அப்படின்னா 46 216 இருக்குது ஓகேங்களா. அதுக்கப்புறம் பேலன்ஸ் வந்துடும் நம்மளுக்கு ஓகேங்களா. ஸோ 10,000 டிவைட் பண்ணோம்னா 46 216 கூட்டினோம்னா தான் நம்மளுக்கு என்ன வருது? 10,000 கிட்ட வருது ஓகேங்களா. ஸோ எவ்வளோ 216? 46 216 இருக்குது. அது போக மீதி எவ்வளோ வரும்னா 64. 46 216 இருக்குது, அது போக 64 மீதியாக இருக்குது ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்துட்டு 10,000ல் இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம்னா 47 216 எவ்வளோ வரும்னு நம்ம பார்த்துடலாம் ஓகேங்களா. ஏன்னா 46 வரைக்கும் 10,000 வரல, 10,000 கம்மியாக இருக்குது. அப்போ 47 போடுவோம். 47 இன்ட்டு 216ன்னு போடுவோம். அப்போ 47 இன்ட்டு 216ன்னு போட்டால் எவ்வளோ வரும்? 10,152 ஓகேங்களா. அப்போ இதுதான் வந்துட்டு மிகச்சிறிய 5 இலக்க எண். அதாவது 216 47 மடங்கு தான் என்னது? 10,152 ஓகேங்களா. ஃபஸ்ட்டு எல்சிஎம் கண்டுபிடிச்சிக்கணும். அதை வந்து அந்த 5 டிஜிட் நம்பர் மிகச்சிறிய நம்பர் அப்படின்னா 10,000 கிட்ட நியர்பை வர மாதிரி நம்பரை கண்டுபிடிக்கணும். இதில் மிகப்பெரிய நம்பர் அப்படின்னு கேட்டாங்கன்னா 999, இதுக்கு கிட்ட வர நம்பராக கண்டுபிடிக்கணும். இப்போ மிகப்பெரிய நம்பர் கேட்டால் 999 எப்படி கண்டுபிடிக்கலாம் சொல்லுங்கள்? 999 போடுறேன் நான். டிவைடட் பை 216 அப்படின்னு போட்டேன்னா 462 ஓகேங்களா. ஸோ 462 தான் வந்துட்டு என்னது? 462 டைம் வந்துட்டு வருது. 462 டைம் வரப்போ கொஞ்சம் அதிகமாக வருது ஓகேங்களா. அப்போ நான் என்ன பண்ணுறேன்? 461 டைம் போட்டு பார்க்குறேன் ஓகேங்களா. ஸோ 461 இன்ட்டு 216 அப்படின்னு போட்டோம்னா 9000 என்ன பண்ணுறேன்? குறைச்சிட்றேன். 461 டைம் போடுறேன். அப்போ இதுக்கு நியர்பையாக வரும் 9576. ஸோ மிகப்பெரிய 5 இலக்க எண்ணா இப்படி தான் கண்டுபிடிக்கணும். மிகச்சிறியனா 10,000 கிட்ட வர மாதிரி 216 மடங்கு பண்ணணும். மிகப்பெரிய எண் அப்படின்னா இந்த 99,999 கிட்ட வர மாதிரி 216 மடங்கு பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான். புரிஞ்சுங்களா? ஓகே. ஸோ அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த சம் பாருங்கள். ஒரு வீட்டில் 4 அலைபேசிகள் உள்ளன. காலை 5 மணிக்கு எல்லா அலைபேசிகளும் ஒன்றாக ஒலிக்கும் ஓகேங்களா. இதுலேயும் நான் ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன். எல்லாமே சந்திக்கும், எல்லாமே ஒரே நேரத்தில் சந்திக்கும், ஒரே நேரத்தில் ஒலிக்கும், அந்த மாதிரியான வார்த்தைகள் வந்துச்சு அப்படின்னாலே நம்ம எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க.
நான் இது வந்து ஷார்ட்கட்டு, கான்செப்டாகவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா, சம் வரப்போ கான்செப்டாகவும் சொல்கிறேன். சந்திக்கும், ஒலிக்கும் எல்லாம் ஒரே நேரத்தில் ஏதோ ஒன்று நிகழும் அப்படின்னு கொடுத்தாலே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும். அது ஏன் அப்படிங்கிறது இந்த சம்மில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு வீட்டில் காலை 4 அலைபேசிகள் உள்ளன. காலை 5 மணிக்கு எல்லா அலைபேசிகளும் ஒன்றாக ஒலிக்கும். 5 மணிங்கிறது ஸ்டார்டிங் டைம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அலைபேசி என்ன பண்ணுதுன்னா 15 நிமிஷத்துக்கு ஒரு டைம் ஒழிச்சிட்டே இருக்குது. 15 நிமிஷத்துக்கு ஒரு டைம்னா என்ன அர்த்தம், 15 நிமிஷத்துக்கு ஒரு டைம்னா ஃபஸ்ட்டு 15ஆவது நிமிஷம் ஒலிக்கும், அதுக்கப்புறம் திருப்பி 30ஆவது நிமிஷம் ஒலிக்கும், அப்புறம் 45ஆவது நிமிஷம் ஒலிக்கும், அப்புறம் 60ஆவது நிமிஷம் ஒலிக்கும், திருப்பி அடுத்து 1 மணி நேரம் கழிச்சு திருப்பி அடுத்து 15, அப்படி போயிட்டே இருக்கும். இல்லைனா 75ஆவது நிமிஷம் ஒலிக்கும், அடுத்தது 90ஆவது நிமிஷம் ஒலிக்கும்னு சொல்லிட்டு 15 நிமிஷம் கேப்பில் ஒலிக்கும். எது, ஃபஸ்ட் அலைபேசி. செகண்ட் அலைபேசி என்ன பண்ணுது, 20ஆவது நிமிஷம் ஒலிக்கும். ஒரு 20 நிமிஷத்துக்கு ஒரு டைம் ஒலிக்குது. அப்போ 20ஆவது நிமிஷம் ஒலிக்கும், அப்புறம் 40ஆவது நிமிஷம், 60ஆவது நிமிஷம், 80ஆவது நிமிஷம், 100ஆவது நிமிஷம், அதுக்கப்புறம் 120ஆவது நிமிஷம்னு சொல்லி 20 நிமிஷம் கேப்பில் செகண்ட் அலைபேசி ஒலிக்குது. அடுத்தது 3ஆவது அலைபேசி. 3ஆவது அலைபேசி என்ன, 25 நிமிஷத்துக்கு ஒரு டைம் ஒலிக்குது. அப்போ 25ஆவது நிமிஷம், அப்புறம் 50ஆவது நிமிஷம், 75ஆவது நிமிஷம், 100ஆவது நிமிஷம், 125ஆவது நிமிஷம்னு சொல்லிட்டு இதுவும் 25 நிமிஷத்துக்கு ஒரு டைம் கேப்பில் ஒலிக்குது. ஓகேங்களா, ஸோ அப்போ இது உங்களுக்கு என்ன தெரியுது, நான் என்ன சொல்லியிருக்கேன், எல்லாத்துக்குமே எல்லா நம்பருக்குமான பொதுவான மடங்கு மிகச்சிறிய மடங்கு. இப்போ இப்படி போய்ட்டு நான் உங்களுக்கு இது வந்து சின்ன நம்பராக சொன்னது உங்களுக்கு புரியும். நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்திருப்பேன் 2, 4, 2 4ஓட எல்சிஎம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 2 4ஓட எல்சிஎம் என்ன அப்படின்னா 2 4க்கான பொதுவான மடங்கு, அது மிகச்சிறிய பொதுவான மடங்கு, லீஸ்ட் காமன் ஃபேக்டர். ஓகேங்களா, எப்படி கண்டுபிடிப்போம், நான் ஆல்ரெடி ஒரு மெத்தட் சொல்லியிருப்பேன். 2ஓட மடங்குகள் எழுதுகிறப்ப என்ன வரும், 4 வரும். 4ஓட மடங்குகள் எழுதுகிறப்போ 4 தான் வரும். ஸோ 2க்கும் பொதுவான மடங்கு என்ன, 4. அதுதான் என்னது, மிகச்சிறிய மடங்கு, அதுதான் என்னது எல்சிஎம். ஸோ 2க்கும் காமனாக இருக்கிற மடங்கு தான் என்னது எல்சிஎம். அது புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? இல்லைனா இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 5, 8 இதோட எல்சிஎம் எப்படி என்ன பண்ணுவோம், 5ஓட மடங்குகள் போட்டே போவோம். 5ஓட மடங்கு என்ன, அடுத்து 10, 15, 20, 25, 30, 35, 40. ஓகேங்களா, அடுத்து 8ஓடது போடுவோம். 8, 16, 24, 32, 40. ஓகேங்களா, இப்போ 2க்கும் காமனான மடங்கு எது, 40. இதுதான் என்னது எல்சிஎம். எல்சிஎம்னா என்னென்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்னா இப்போ தெரியுதா நம்ம ஏன் வந்துட்டு இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோன்னு. ஏன்னா இது எல்லாமே வந்துட்டு ஒரு அலைபேசி 15 நிமிஷத்துக்கு ஒரு டைம் ஒலிக்குது, ஒரு அலைபேசி 20 நிமிஷத்துக்கு ஒரு டைம் ஒலிக்குது, இன்னொரு அலைபேசி வந்து 25 நிமிஷத்துக்கு ஒரு டைம் ஒலிக்குது. அப்போ 3மே காமனாக எந்த நேரத்தில் ஒலிக்கும், 3மே காமனாக எந்த நேரத்தில் ஒலிக்கும். இங்கே எப்படி 40ஆவது நேரத்தில் தான் 5, 8 ரெண்டுமே 40ஆவது இடத்துல தான் ஒரே நேரத்தில் சந்திக்குதா. ஸோ இதுக்கும் 2க்கும் காமனான மடங்கு என்ன, 40 தானே. அது மாதிரி இதுவும் ஒரே நேரத்தில் சந்திக்கும் அப்படின்னு கேட்டாலே நம்ம என்ன பண்ணணும், காமனான மடங்கில் தான் அது சந்திக்க முடியும். உங்களுக்கு ஃபுல்லாக அந்த சம்மாவே நான் போடணுன்னா எப்படின்னா ஃபஸ்ட்டு எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு உங்களுக்கு போடுறேன். ஸோ எல்சிஎம் ஏன் கண்டுபிடிக்கணும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ 15க்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சா 5, 3, 20க்கு 5, 4, 2, 2. அடுத்தது 25க்கு கண்டுபிடிச்சோம்னா 5, 5. ஓகேங்களா, ஸோ இப்போ காமனானது ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிடுவோம். 5 × 5 × 5. ஸோ ஒரே ஒரு 5. அடுத்தது வேறு ஏதாவது காமனாக இருக்கா, வேறு எதுவுமே காமனாக இல்லை. ஸோ அப்படியே எழுதுவோம். 3 × 5 × இங்கே 2 2 இருக்குது. ஸோ அது 4ன்னு நான் டேரெக்டாக எழுதிக்கிறேன். ஓகேங்களா, ஐநாங்க எவ்வளோ, 20 × I 3 15. ஸோ 15 × 20 எவ்வளோ, 20 × 15 அப்படின்னு போட்டோம்னா 300. ஓகேங்களா, ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இதுதான் வந்துட்டு எல்சிஎம். எல்லா அலைபேசியுமே 300ஆவது நிமிடத்தில் தான் அட் அ டைம் ஒலிக்கும். ஏன்னா இங்கே பாருங்கள், இது 90 வருதா. அடுத்தது 105, அடுத்தது என்ன வரும், 120. இப்படி எக்ஸ்ட்ரா போய் 300 அப்படின்னு இந்த இடத்துல ஒரு மடங்கு வரும். அதுதான் காமனாக வரும். அது வரைக்கும் பாருங்கள் காமனாக வராது. இங்கே 100 காமனாக வந்துட்டுனா இங்கே 100 வரல. ஸோ
ஸோ 300 தான் வந்து இதுவும் அப்படியே எக்ஸ்ட்ரா போக போக 300ன்னு ஒரு இடத்துல வந்து நிற்கும். இது எக்ஸ்ட்ரா போக போக 300வது நிமிஷத்தில் ஒலிக்கும். அப்போ 3மே காமனாக எந்த இடத்துல வந்து ஒலிக்குது? 300வது நிமிஷத்தில் தான் ஒலிக்குது. ஸோ அதனால தான் காமனான மடங்கு கண்டுபிடிக்கிறோம். ஒன்றாக ஒலிக்கும், சந்திக்கும், என்ன கேட்டாலும் எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ 300 எல்லாமே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து 300வது நிமிஷத்தில் தான் என்ன பண்ணுது? ஒன்றா ஒலிக்கும். ஏன்னா இது 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா ஒழிச்சிட்டே வருது, இது 20 நிமிஷத்துக்கு ஒருக்கா ஒழிச்சிட்டே வருது. 3 அட் டைமில் ஒழிக்கணும்னா அது 300வது நிமிஷம் தான் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்போது 300 மினிட் 300வது நிமிஷத்தில் ஒலிக்கும். இது ஹாராக மாற்றணும்னு என்ன பண்ணுவோம்? டிவைடட் பை 60. 0 கேன்சல். 5 hours. ஓகேங்களா? 5 hours 5 மணி நேரம் கழிச்சு தான். அப்போ என்ன அர்த்தம்? அது 3மே ஒன்றாக ஒலிக்கும். அப்போது காலையில் எத்தனை மணிக்கு அது ஒலிக்குது? 5 மணிக்கு ஒலிக்குது. 5 AM அது ஒலிக்குது. திருப்பி 5 மணி நேரம் கழிச்சு தான் ஒன்றா ஒலிக்கும். அப்படின்னா +5, ஏன்னா இன்னும் 5 மணி நேரம் ஆட் ஆகுதுல்ல. 5 மணிலேருந்து இன்னொரு 5 ஆட் பண்ணால் என்ன அர்த்தம்? 10. ஸோ 10 AM தான் வந்துட்டு அது திருப்பியும் ஒன்றாக ஒலிக்கும். எப்படி? அதாவது 5 மணி நேரம் கழித்து 300வது நிமிடத்தில் தான் 3மே ஒன்றாக ஒலிக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு ஆன்சர். ஸோ இதுதான் கேட்டிருக்காங்க, அவை மீண்டும் எப்போது ஒன்றாக ஒலிக்கும். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சுங்களா ஏன் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு? ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம எக்ஸசைஸ் சம்ஸ் பார்க்கலாம்.